கைஸ் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து பால் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆர்கேவின் சமையல். கைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பட்டாணி தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், சிறிதளவு முந்திரி, 3 பச்சை மிளகாய், அரை கப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு பதமாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கைஸ். அந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வரும், உப்பு சேர்த்துருக்கிறதுனால. நல்லா வதக்கி விடுங்க கைஸ். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கங்க, போதும். நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விடணும். இப்போது 2 பச்சை மிளகாயை கீறி அதோடு சேர்த்துக்குங்க. காரத்திற்காக மிளகாத்தூளை அதில் சேர்க்க வேண்டாம். 2 நறுக்கிய தக்காளியை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை வதக்கி விடணும். வதக்கி விட்ட பிறகு தோலை ரிமூவ் பண்ண அந்த உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்து வதக்கி விடலாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கிறதுனால அது வேகணும்னு அவசியம் இல்லை. தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்தால் போதும். அந்தளவுக்கு நம்ம டைமிங் கொடுப்போம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது இந்த பட்டாணியை அதோடு சேர்த்துக்குங்க. இந்த பட்டாணி எப்படி எடுத்துக்கணுன்னா, முந்தின நாள் இரவே தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. செய்ய போகிறதுக்கு முன்பு இது குக்கரில் போட்டு 2 விசில் விட்டுக்குங்க, போதும். 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த பட்டாணியை அதுக்கப்புறம் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க கைஸ், வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பேஸ்ட் நல்லா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குலாம் நல்லா இறங்கணும். நல்லா பிரட்டி விடுங்க. இப்போது ஜாரில் இருக்கிற மீதி மசாலாவையும் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பால் மசாலான்னு கூட சொல்லுவாங்க. சில கோவில் திருவிழாக்களெல்லாம் அன்னதானம் போடும்போது இது போடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பால் உருளைக்கிழங்கு மசாலா. கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி பரிமாறிடலாம். தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு ஓரளவு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.